ஓகேங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. குரூப் 4 எக்ஸாம் சரிங்களா? ரொம்ப முக்கியமான எக்ஸாம், ரொம்ப எளிமையான எக்ஸாம், ஆனால் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். எதனால் எளிமைனா ஸ்கூல் புக் படித்தாவே போதும், பாஸ் பண்ணிடலாம். எதனால் கஷ்டமான எக்ஸாம்னா கஷ்டமான எக்ஸாம்? காம்படிஷன், பயங்கர காம்படிஷன். ஒரு 20,000 பேர், 20 லட்சம் பேர், 22 லட்சம் பேர் அப்படின்ற அளவுக்கு எழுதுவாங்க இந்த தேர்வு. யாரெல்லாம் 10th பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எழுதுகிறவங்க ஒரு 80% பேர் எழுதுவாங்க. இதில் 20 லட்சம் பேர் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 16-17 லட்சம் பேராவது இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனால் உருப்படியாக எழுதுகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? எவ்வளோங்க? ஒரு 1 லட்சம் பேர் எழுதுவாங்கங்க. 1 லட்சம் பேர் ஒரு சின்சியர் எஃபோர்ட் போட்டு எழுதுவாங்க சரிங்களா? அந்த எக்ஸாமுக்குன்னு கொஞ்சம் படித்து எழுதுகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இந்த ஒரு ப்ராப்பர் சேனலுக்குள்ளே வந்து இப்போ ஒரு அகாடமி போய் படித்து எழுதுறவங்க அப்படின்றவங்க ஒரு 50-60,000 பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. வீட்டில் ஒழுங்காக உட்காந்து படித்தாவே பாஸ் பண்ணிடலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமியோடைய ஹெல்ப் அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது. ஸ்கூல் புக் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் நம்ம எழுதணும் அப்படின்னாவே போதும், நம்ம பாஸ் பண்ணிடலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப எளிமையான எக்ஸாம், இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையான எக்ஸாமு. யாருனாலும், நான் வந்து கிராமம், நான் வந்து ஏழை அப்படின்ற பாகுபாடே இல்லாத ஒரு தேர்வு சரிங்களா? வீட்டில் இருந்தே படிக்கலாம். ஸ்கூல் புக் வாங்குறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் போதும், அதை வாங்கி படித்தே பாஸ் பண்ணலாம். எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா? 40-50 பேர் இங்கே படித்தவங்களே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 50 ரூபா அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. வேறு எந்த எக்ஸாம்லேயும் இது மாதிரிலாம் கிடையாதுங்க சரிங்களா? என்னென்னா இப்போ ஒரு குரூப் 2 எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அகாடமியில் சேர்ந்து ஒரு முறையான எவாலுவேட்டட் நம்ம பேப்பரை திருத்தி ஃபீட்பேக் சொல்லி அதுக்கப்புறம் நாம் அதை சரி பண்ணி அந்த ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். குரூப் 1னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா நம்ம அந்த ஒரு க்ரீமி லேயராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. நீட்டாக படித்தா போதும். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா நீங்கள் டெல்லி போய் படிக்கணும், முன்னாடி இருந்துச்சு, இப்போ சென்னை போய் படிக்கணும். என்னென்னா நம்மளை மாதிரி படிக்கிறவங்கள நம்ம கண்ணில் பார்க்கணும். பார்க்காமையே நம்ம நிறையா டைம் என்ன பண்ணுறோம், நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே நம்ப வச்சுக்கிறீங்க உங்களை. அதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது. இந்த குரூப் 2A எக்ஸாம் இப்போ எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? அதில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நாட் குவாலிஃபைடு சரிங்களா? அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இவங்க எதனால் ஃபெயில் ஆகிருப்பாங்க, எந்த காரணத்தினால ஃபெயில் ஆகிருப்பாங்க? எவ்வளோ பேர் நீங்கள் எழுதுனீங்க குரூப் 2A? ஓகே ஓகே. ஸோ சோகம் தான் சரிங்களா? பெரிய வருத்தம் தான். ஆனால் அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். யூபிஎஸ்சியில் நிறைய பேர் 8வது அட்டெம்ப்ட் 7வது அட்டெம்ப்டில் ஐஏஎஸ் ஆகியிருப்பாங்க. அந்த ஒரு நாள் அவங்க ஐஏஎஸ் ஆகாமல் இருந்ததால் திருப்பி அவங்க ஒரு சாதாரண நபராக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சாதாரண ஒரு நபராக இருக்கீங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகிடுவீங்க சரிங்களா? ஸோ ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய ஒரு சின்ன முயற்சி, ஏற்கனவே நீங்கள் பண்ணது ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும், அதில் நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம். அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து முயற்சி பண்ணால் போதும். போன தடவை போட்ட எஃபோர்ட்டு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டால் போதும், இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த குரூப் 2A எதனால் நம்ம வந்து ஃபெயில் ஆகிருப்போம்? சும்மா ஜென்ரலான காரணங்கள். குரூப் 4 தான் நான் அடுத்து சொல்கிறேங்க. நான் பொதுவாக என்ன, இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா பண்ணேன், எனக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் வந்து கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 2 கருத்து என்னோடது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2A பொறுத்து லக் ஃபேவர் பண்ணியிருக்கு. அது வந்து குட் லக்காக இருக்கலாம், இல்லை பேட் லக்காக இருக்கலாம். சார் நான் சுமாராக தான் எழுதினேன், ஆனால் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 2-3% பேர் இருக்காங்க. சார் நான் ரொம்ப நல்லா பண்ணேன், ஆனால் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு 10-15% பேர் இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப அவங்களாம் வந்து குரூப் 1 இன்டர்வியூ போன என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவருக்கு வந்து ஓட்டி வரல கூட பரவாயில்ல, நான் ஓட்டி கூட வரலைங்க. ஸோ அது மாதிரியான ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஒரு 10-15% பேர் ரொம்ப அவங்களாம் வந்து ரொம்ப திறமையானவர்கள், ஆனால் அவங்களுக்கு வராமே இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய இது பேப்பர் எவாலுவேஷன் முறையிலே சில குறைகள் இருக்குது சரிங்களா? ஸோ அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இதெல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையவே பாதிக்கும். ஸோ அதனால தான் டிஎன்பிசி கூட 2 வேல்யூவேஷன் வச்சு அதில் ஏதாவது 15% மேலே வித்தியாசம் இருந்ததுன்னா 3வது எவாலுவேஷனும் வைக்கிறாங்க. இந்த டைம் கூட குரூப் 2க்கு 3 எவாலுவேஷன் போன பேப்பர்ஸே நிறையா இருந்தது அப்படின்னாங்க சரிங்களா? ஸோ அதனால தான் ஒருத்தர் மட்டும் திருத்தினா ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்றதுனால தான் 2 பேர் திருத்துறாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் உங்களோட பேப்பர்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு
தப்பாக நம்ம எழுதிருக்கிறோம், எந்த அளவு சரியாக எழுதிருக்கிறோம் அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, ஸோ நான் நல்லா எழுதியும் எனக்கு வரலை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்கள் எதை பேஸ் லைனாக வச்சு நான் நல்லா எழுதிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருக்குது அப்படின்னா வெறும் 200 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு தெரியும் நான் 165 போட்டிருக்கேன், 170 போட்டிருக்கேன், சோர்ஸோடு நீங்கள் சொல்லலாம் இதுக்கு ஆப்ஷன் பி தான் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அவங்களும் ஒரு கீ விட்டுருவாங்க டிஎன்பிசியில் இருந்தும். ஸோ அப்போ நமக்கு தெளிவாக தெரியும் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா நல்லா பண்ணலையா அப்படின்றது நம்ம மார்க்கை வச்சு தெரிஞ்சிடும், சரிங்களா? 170 வருது, 172 வருது, ரிசல்ட்லேயும் அதே தான் வரும், பெருசாக 1 மார்க் 2 மார்க் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் நம்மளால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமில் அப்படி சொல்லவே முடியாதுங்க. இதுக்கு ஒரு பேஸ் லைனே கிடையாது. இது 10ஆம் வகுப்பில் நீங்கள் எழுதிருக்கீங்க, ஒரு 500 மார்க் எழுதிருக்கீங்க அப்படின்னா 495 496ன்னு எடுப்பாங்க. அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இப்போ சோஷியல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட்டா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க, அவ்வளோதான் இல்லைங்களா? நமக்கு எதை வச்சு நம்ம ஃபுல் மார்க் வாங்குகிறோம், எது நமக்கு ஸ்டாண்டர்டான புக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமோடைய நேச்சரே இப்படி தான். அதுவும் மெயின் டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 2A இந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பரே தேவையே இல்லைங்க. இது ஒரு லென்த்தி ப்ராசஸாக மாற்றுறதே இந்த 2A கூட ஒரு மெயின்ஸ் இருக்கிறது தான். இதெல்லாம் எடுத்துடலாம், சரி சரி, அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு இல்லை. ஆனாலுமே கூட மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப இது ஒரு பாதகமான ஒரு துன்பவியல் சம்பவம் தான். 2A மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே, ஸோ எதனால் நம்ம நல்லா பண்ணி நம்ம வரலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த புக்கில் படித்தேன், இந்த புக்கில் படித்ததை அப்படியே நான் எழுதிட்டேன், அதனால் எனக்கு நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த புக்கை அவங்க ரெஃபரே பண்ணலைன்னா, அவங்களோட கீழே அது இல்லவே இல்லாமல் இருந்தால், நம்ம ப்ராப்பரான ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கில் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருப்போம், அதனால் நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோமா? இல்லை நான் டயக்ராம்லாம் நிறைய போட்டிருக்கேன், நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னென்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமே இதுதான். எதை அவங்க கீயாக செட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த புக் படித்து நான் இதை அப்படியே எழுதிட்டேன், இதனால் நான் பாஸ் பண்ணல, இல்லை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் அதனால் நான். ஸோ என்னென்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது யூபிஎஸ்சிலே இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இந்த மெயின்ஸ் பேப்பருக்கு சொல்லித்தரத்துக்கோ இல்லை அவங்களுடைய பேப்பரை கரெக்டாக எவால்வேட் பண்ணுறதுக்கோ ஆளுங்களே இல்லை. நான் கோச்சிங் சென்டர் அடிப்படையில் சொல்கிறேங்க நான். ஸோ எல்லோரும் ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்கள வச்சு கூப்பிட்டு கொஸ்டின் செட் பண்ண சொல்கிறாங்க, பேப்பரை எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஒரு குரூப் 4 எக்ஸாமு அவர் அப்போ தான் பாஸ் பண்ணியிருப்பார், அவரை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க, அவரை மெயின்ஸ்க்கு சொல்கிறாங்க, டெஸ்கிரிப்டிவ்க்கு சொல்கிறேன், பேப்பர் திருத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த பேப்பர் இப்போ டிஎன்பிஎஸ்சியோடைய இந்த பேப்பர் திருத்தது எல்லாமே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அவங்க சப்ஜெக்டில் பெரிய கிங்கு, சரிங்களா? அவங்க பார்க்குறப்ப நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் ரொம்ப சாதாரண பாயிண்ட்டாக இருக்கும், அதனால் மார்க் போடாமே விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம இதில் இதை தான் நம்ம யோசிக்கணும். இப்போ நாங்களே குரூப் 1 மெயின்ஸ்லாம் படிக்கிறப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை மனோன்மணியம் சுந்தரனார், திருநெல்வேலி யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி அவங்களுடைய புக்ஸ்லாம் வாங்கி ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் நாங்கள் அந்த நோட்ஸ் எடுத்து தான் படிப்போங்க. ஏன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ட்டு அதை நாங்கள் படிப்போம். கீழேயும் அதை தான் செட் பண்ணுவாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம படிக்கணும். டெஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட். இன்னும் கூட நான் 12th எக்கனாமிக்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பேன், நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் படிக்கணும். மெயின்ஸில் வராதவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. அதெல்லாம் என்னென்னா நம்ம ஒரு பொறுப்பான ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுத்துக்கணும். நம்ம எழுதுனது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஸ்கூல் முடிச்சிருப்போம், ஸ்கூல் முடிச்சுட்டு நல்லா படிச்சிருப்போம், ஸ்கூலில் இல்லை ஓரளவாவது படிச்சிருப்போம், 10th 12th நல்லா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் போயிருப்போம். காலேஜில் பொதுவாக யாருமே பெருசாக படிக்க மாட்டாங்க, அது ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட். ஒரு சில ஸ்ட்ரிக்டான காலேஜில் போனவங்க படித்து தான் ஆவாங்க. ஸோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காலேஜ் இருக்கும், இல்லை 4 வருஷம் இருக்கும். அந்த 3 வருஷம் 4 வருஷத்தில் நம்ம அந்த செமஸ்டர் எக்ஸாம் அப்போ தான் நம்ம படித்தே இருப்போம், அப்போ தான் ஆன்சர் எழுதுவோம். அப்போ 100 மார்க் தான் கேட்பாங்க டெஸ்கிரிப்டிவ். ஈஸியாக நம்மளால் எழுத முடியும், நம்ம ஈஸியாக எழுதிட்டு வந்துடுவோம். என்னென்னா ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் டிகிரியோ இல்லை ஒரு 4 வருஷம் டிகிரியோ முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் அங்கே இங்கே போயிட்டு அப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வருவோம். இடையில ஒரு 6 வருஷம் இல்லை ஒரு 7 வருஷம் சுத்தமாக இந்த எழுதி பார்க்குற தன்மையே நமக்கு இல்லாமல் போயிருக்கும். எழுதியே இருக்க மாட்டாங்க நம்ம.
நம்ம இங்கே வந்து என்னென்னா ஒரு அகாடமிலேயோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர்லேயோ நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறப்ப ஆரம்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு 300 மார்க்குக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 150 மார்க்குக்கு தான் நம்மளால் எழுத முடிஞ்சிருக்கும். அப்புறம் போக போக ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது என்னென்னா அந்த ஒரு 6-7 வருஷமாக எழுதாத ப்ராக்டிஸை நம்ம திருப்பி கொண்டு வந்திருப்போம். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டேன், இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொடுத்துட்டேன். என்னென்னா நம்ம எழுதுகிறப்ப சொல்லுவோம், நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமப்பட்டேன், என்னால் எழுதவே முடியல, அதுக்கப்புறம் நான் டயக்ராம்லாம் போட்டு எழுதினேன், ரொம்ப நல்லா எழுதினேன். ஸோ அது உங்கள் இண்டிவிஜுவலை பொறுத்து உங்களுடைய பெஸ்ட்டு. தமிழ்நாட்டோடைய பெஸ்ட்டா? ஏன்னா இப்போ திருத்தி பேப்பர் திருத்தி யார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்கள தான் பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் யார்கிட்ட ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா, உங்களை விட நல்லா படித்தவங்க கிட்ட, உங்களோட நல்லா எழுதினவங்க கிட்ட தான் ஃபெயில் ஆகிருக்கீங்க. ஸோ அவங்கள நம்ம பீட் பண்ணணும், சரிங்களா? அவங்கள மீறி நம்ம படிக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, என்னென்னா இது வந்து மெயின்ஸை பொறுத்துங்க, சரிங்களா? ப்ரிலிமினரிக்கு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, ஈஸியாக நம்ம படிச்சுட்டு மார்க் வாங்கிடலாம். ஸோ என்னென்னா நிறைய பேருக்கு இன்னும் கூட அந்த அமைப்பின் மேலே பயங்கர கோபமாக இருப்பாங்க. டிஎன்பிசி இவ்வளோ காலத்தாமதம், எல்லாமே சரிதான், அவங்க சொல்கிற எல்லா வாதமும் சரிதான். நமக்குள்ளே என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றத சரி பண்ணாமல் நம்மளுடைய தோல்விக்கு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி நான் எல்லாம் சரியாக தான் இருந்தேன், நீ தான் தப்பு அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக உறுதி கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உணரணுங்க. நீங்கள் எல்லாருமே பாருங்கள், ஃபெயிலான எல்லாருமே எடுத்து பாருங்கள், 5 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு செக்ஷன் நீங்கள் எழுதினப்போ சரியாக எழுதியிருக்க மாட்டீங்க. சரி, நான் அது லக் ஃபேக்டர் இருக்குது, ஒரு 10% பேர் எல்லாமே நல்லா பண்ணியுமே வராமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக இல்லை, பொதுவாக நான் சொல்கிறதுங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்லேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியே ஓடிடாதீங்க. நீங்களாம் ஏற்கனவே இந்த க்ரீமி லேயரில் இருக்கிறீங்க, ஏற்கனவே ஒரு குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ப்ரிலிமினரி மெயின்ஸ்க்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய லக்கிலி ஒரு 10-12,000 வேக்கன்சிக்கு போல் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருதுங்க, சரிங்களா? இந்த மாதம் கடைசியிலையோ இல்லை அடுத்த மாதம் ஆரம்பத்துலேயோ வந்துடும். நிறைய டைமும் கொடுத்துருக்காங்க, ஜூனில் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீரியடே போதும். யாருக்கு அப்படின்னா புதுசாக படிக்க வரவங்களுக்கு இந்த பீரியட் போதும். நீங்களாம் ஏற்கனவே எல்லாமே படித்தவங்க, ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நம்மளால் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து அதான் டிஎன்பிசி எப்பயுமே உல்டாவாக பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து இப்போ ஃபெயில் ஆகி நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்ற அளவுக்கு இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய லெவலுக்கு நம்ம போயிடலாம். ஏதோ ஒரு வேலை, நீங்கள் எங்கேயோ போகிற ஒரு ப்ரைவேட் வேலையை விட ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு சிறந்தது கவர்மெண்ட் வேலை, சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பொதுவாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம், 2A எக்ஸாம்லாம் இருக்குது. இப்போ தான் அதை மர்ஜ் பண்ணிட்டாங்க. குரூப் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்க, குரூப் 1 வந்து ரொம்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக இருப்பாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 8-10 வருஷத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிடலாம், ஒரு ஐஏஎஸ் வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம், இப்போ கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ புது மாவட்டங்கள் நிறைய உருவாக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய வேகன்சிஸ், புது போஸ்ட் நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் டக்குன்னு ப்ரமோஷன் இருக்கும். இந்த வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டை விடவே குரூப் 1லேயும் சரி குரூப் 2லேயும் சரி இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் வேகமாக வந்து ப்ரமோஷன் நடக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸை வந்து இருக்கக்கூடிய ஆட்களை கம்மி பண்ணுவாங்க. இப்போ காதி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. 4000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 200 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து சுருங்கி வரக்கூடிய துறையாக இருக்குது. ஆனால் ரெவென்யூலாம் அப்படி கிடையாது, விரிந்து வரக்கூடிய துறை, ரொம்ப பெரிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால் ஈஸியாக போக முடியுங்க, சரிங்களா? ஸோ குரூப் 1 வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டெப்டி கலெக்டராக போவீங்க, டிஎஸ்பியாக போவீங்க. என்னென்னா நம்ம இப்போ தோற்று இருக்கிறோம், சரிங்களா? ஆனாலும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் 3 எக்ஸாமுமே இருக்குது. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது, ஃபாரஸ்ட்ரியும் இருக்குது, சரிங்களா? ஸோ 5 எக்ஸாம் இருக்குது. பொதுவாக ஜென்ரலாக ஒரு டிகிரி வச்சுருக்கவங்களுக்கு இன்னும் கூட வாய்ப்புகள் வந்து என்னென்னா இப்போ இருக்க போஸ்டிங் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 280 பேருக்கு ப்ரமோஷன் தராங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 280 வேகன்சி உள்ளே வரும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 பேர் தான் இருக்காங்கன்னா 300 பேர் ஆகும் திடீர்னு. இந்த நோட்டிஃபிகேஷனில் கூட சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் 288 வேகன்சி இருக்குது. அந்த அளவுக்கு அடுத்த இதில் வந்து ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி வரும். நான் ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 800 டிசிடிஓ இப்போ வேகன்சி இருக்குது, சரிங்களா?
அசிஸ்டன்ட் லெவல்லையும் எல்லாருக்குமே ப்ரமோஷன் தந்து டிசிடிஓவாக மாற்றிட்டாங்க. இந்த கால்ஃபரில் அது இல்லவே இல்லை. ஸோ அதனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குரூப் 2ல் இது சப் ரெஜிஸ்ட்ரார், முனிசிபல் கமிஷனர் போஸ்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டெப்டி கலெக்டர் அளவுக்கு பவர் உடைய ஒரு போஸ்ட்டு. ரொம்ப சூப்பரான போஸ்ட்டு, சரிங்களா? ஒரு நகராட்சிக்கே நீங்கள் தான் பெரிய அதிகாரி. நகராட்சியில் போகக்கூடிய சாலைகள்லேருந்து, கட்டக்கூடிய டேங்க்லேருந்து, அப்புறம் ரோட்டில் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இது மாதிரியான அதிகாரம் மிக்க துறை. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் நம்ம போவோம். அதுக்கடுத்து ப்ரமோஷன் அப்படின்னு இருக்கும். இதுலுமே கூட பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டேக்ஸ், இதிலலாம் கொஞ்சம் ப்ரமோஷன் சீக்கிரமாக இருக்கும். ஒரு சில துறையில் ப்ரமோஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10, 12, 15 வருஷம் ஆகும் அடுத்த ப்ரமோஷன் போகிறதுக்கு. ஆனால் உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை செய்யலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவும் இருக்கும், சரிங்களா? ஸோ போஸ்ட்டு அப்படின்றது இதுதான், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தேர்வு இருக்குது. இந்த டைம் நம்ம விழிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு அந்த வாய்ப்பு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாய்ப்பே 2 வருஷம் கழித்து வந்திருக்கு. யூபிஎஸ்சி மாதிரியோ இல்லை 10வது 12வது மாதிரியோ வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமாக இது இல்லாமல் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய எக்ஸாமாக இருக்குது. இப்போ கூட எல்லாருமே என்ன ரிக்ரெட் பண்ணுறாங்கன்னா, என் லைஃப்பில் 4 வருஷம் போயிடுச்சு, 3 வருஷம் போயிடுச்சு, இதுக்காக நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து எவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான வாய்ப்பு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயிலானவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான வாய்ப்பு குரூப் 4 வாய்ப்பு. கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் ப்ரைவேட்டில் இருந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்ததுனால சொல்கிறேன், ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான இடம். ஸோ எதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு வரீங்க, என்ன காரணத்தினால வரீங்க? பர்மனண்ட்டான வேலை, வேறங்க வேற என்ன காரணம்? எதுங்கப்பா? ஒர்க் ப்ரெஷரு அதெல்லாம் முன்னாடி இப்போல்லாம் கொஞ்சம் நிறையா ஆயிடுச்சு இருக்குது. இன்ஃபேக்ட் ப்ரைவேட் அளவுக்கு டார்கெட்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு சில துறைகளில் வேலை அதிகமாக இருக்குங்க, ஒரு சில துறைகளில் வேலை கம்மியாக இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணுற துறையை பொறுத்து இருக்கும், சரிங்களா? ஓகே, வேறு என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஜாபோடைய அட்வான்டேஜ் என்ன? நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, இந்த ஜாப் நல்லா இருக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை உங்களை தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒழுங்காக படிப்பீங்க. அதுக்காக தாங்க. அப்புறங்க ஓகே, சோஷியல் லெவலில் ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கும். வேறங்க எதுங்க புரியலப்பா? ஸோ ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஓகே, உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டில் அப்பா வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும், அவங்களுடைய ஜென்ரேஷனே நல்லாயிருக்கும். வேறு ஸோ எதற்காக நீங்கள் அரசு வேலைக்கு வரீங்க? ஓகே, ஸோ அதான் என்னென்னா சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் சொல்லி காமெடி எதுவும் பண்ணல, சரிங்களா? ஸோ அதெல்லாம் சும்மா சுத்த காமெடி தான் அதெல்லாமே. நான் வந்து சொசைட்டியில் போய் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டால் ஒன்றும் பண்ணல, வேலைக்கு வந்துட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்னென்னா ஒரு பெர்மனண்ட்டான ஜாப், ப்ரைவேட்டில் எப்போ ஆளை எடுப்பானே தெரியாது. கூகுள்லேயே ஆகட்டும், நீங்கள் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுங்கள், அமேசானில் ஒர்க் பண்ணுங்கள், அவனுடைய இலக்கை நீங்கள் எட்டல அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் அப்படிலாம் அனுப்பவே முடியாது. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டெல்லாம் கிடையாதுங்க கவர்மெண்ட்டில், சரிங்களா? ப்ரமோஷன் கூட சீனியாரிட்டி கூட 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்திருக்கீங்களா, 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ ஒரு செக்யூர்டான ஜாப்பு, ஒரு பெர்மனன்ட் ஜாப், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியால் தான் உங்களை வேலையிலேருந்தே தூக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து வேலைக்கு ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெளியவும் போக முடியாது. ஓகே, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வேலை செய்யலாம். நிறைய பேர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் படிக்க வந்திருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ஜினியரிங் படிச்சுட்டு உங்கள் ஊர்லேயே வேலை செய்ய முடியுமா, ஆத்தூர்லேயே வேலை செய்ய முடியுமா, தலைவாசல்லையே வேலை செய்ய முடியுமா, சரிங்களா? இல்லை நான் வேலூர்லேயே வேலை செய்ய முடியுமானா அதெல்லாம் முடியாது. ஏன்னா அங்கே ஐடி கம்பெனியே இல்லை. நீங்கள் படித்ததுக்கான கம்பெனி இருந்தால் தான் அந்த ஊரில் உங்களால் வேலை செய்ய முடியும். பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம எங்கே வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு தொழில் கூடத்தில் போய் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்காது. நீங்கள் சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ இல்லை ஹைதராபாத்க்கோ இல்லை ஏதாவது ஃபாரின்க்கோ தான் போக முடியும். ஸோ சொந்த மாவட்டத்திலே வேலை செய்யலாம். அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காததுங்க. உங்கள் மாவட்டத்திலேயே அப்பாயிண்ட் ஆகிட்டு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரே மாவட்டத்திலே இருக்கிற அளவுக்கு நிறைய துறைகள் இருக்குது. ஸோ அது வந்து தான் ரொம்ப நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுடைய பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்படும் அப்படின்பாங்க. எந்த மரமும் காட்டு மரமாக இருந்தால் காட்டில் தான் நல்லா வளரும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டால் அவ்வளோதான்,
ஸோ சென்னை மாதிரியான ஊரில் போய் நம்ம அல்லோலப்படுறதுக்கு உங்கள் ஊர்லேயே வேலை செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அங்கே 60,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இங்கே 30,000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்லேயே நீங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நேட்டிவ் பிளேஸ்லேயே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ். சரிங்களா? ப்ரைவேட்டில் எவ்வளோ நாள் லீவ் தருவாங்க? ப்ரைவேட்டில் எவ்வளோ நாள்? ஓகே, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சிக் லீவ் அப்படின்னு தருவாங்க. அது இல்லாமல் ஏர்ன்ட் லீவ் ஏதோ ஒரு 20 நாள் அது மாதிரி இருக்குங்க. ஸோ அப்புறம் சனிக்கிழமை வர சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாள் லீவ் இருக்கும். 365 நாளில் 70 நாள் லீவ் இருக்கும். கவர்மெண்டில் எவ்வளோ நாள் லீவ் இருக்கும்? எவ்வளோ நாள் நம்ம லீவ் எடுத்துக்கலாம் வித் பேவோடவே? எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? சரி, நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, லீவு, சம்பளம் வரும், பெர்மனண்ட் அப்படின்னா ஒரு பிடிமானம் நமக்கு தேவை. சரிங்களா? மெட்டீரியலைஸ் பண்ணிக்கணும் நம்மளோட ட்ரீம் எல்லாத்தையும். ஓகே, இவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த போஸ்ட்டுக்கு நான் போகிறதுக்கு நான் நல்லா படிப்பேன். ஸோ அந்த ஃபியூவலுக்காக தான் நான் சொல்கிறேங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? இல்லை உங்களுக்கு சாதகமாக சொல்கிறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னா 210 நாள் நீங்கள் வித்து பேவோடவே லீவ் போட்டுடலாம். ஏர்ன் லீவ் இருக்கும், அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே இருக்கும், வீக்கெண்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லுமே லீவு தான். சரிங்களா? மெடிக்கல் லீவ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்கும், 25 நாள் இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் லீவ் இருக்கும். 30 நாள் 15 நாள் 20 நாள் அதுன்ட்டு ஏகப்பட்ட லீவ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, லீவு நிறையா தராங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. நிறைய இடத்துல பிரச்சனைகளுக்கு காரணமே எங்கள் வீட்டுக்காரர் என்னோட இருக்கிறது இல்லை. சரிங்களா? என் ஒய்ஃபு சனிக்கிழமை கூட வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மெட்டர்னிட்டி லீவ்லாம் 1 வருஷம் தராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 1 வருஷம் தராங்க மெட்டர்னிட்டி லீவ். வேறு எங்கேயுமே 1 வருஷம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே 6 மாதம் தான். ப்ரைவேட்லலாம் சில கம்பெனியில் 3 மாதம் தான் தருவாங்க. ஆனால் 6 மாதம் தரணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஸோ பயங்கர வேலை. 2 குழந்தைக்கு தருவாங்க மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. நிறைய நாள் லீவ் எடுத்துக்கலாம். நம்ம வித்து பேவோடவே நம்ம வேலை செய்யலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் லீவ்லாம் தரவே மாட்டாங்க. லீவை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்ட்டுருவாங்க. குரூப் 1ல் நீங்கள் போகிறீங்க, டிஎஸ்பியாக போகிறீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, லீவே கிடையாது. தீபாவளிக்கு கூட நீங்கள் வந்து உங்கள் ஜோனில் சுற்றிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. டெப்டி கலெக்டர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெப்டி கலெக்டர் ஆனார். அவருக்கு வந்து சென்னையில் தான் வீடு, கோயம்புத்தூரில் தான் போட்டிருந்தாங்க, ஆர்டிஓவாக போட்டிருந்தாங்க. அவர் வந்து 2 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணார். ஒரே ஒரு டைம் தான் அவர் சென்னைக்கு வந்தார். பர்சனலாக வந்தது ஒரே ஒரு டைம் தான். அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு வந்தார். மற்றபடி ஃபுல்லாக கமிட்டடாக இருக்கும். அது மாதிரியான வேலைக்கெலாம் போனால் நீங்கள் பயங்கர பவர் இருக்கும், அதிகமான அதிகாரம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமான பொறுப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நம்ம குரூப் 2 குரூப் 4லலாம் அவ்வளோலாம் பொறுப்பெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய அவங்க சொல்கிறத கேட்டு வேலை செஞ்சு தர்றது தான். ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. 5 மணி நேரம் 6 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். சரிங்களா? ஆனால் டைமிங் இருக்கணும். காலைல 10 மணிக்கு போனால் 5:45 ஆஃபீஸை மூடிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். நிறைய துறைகளில், ஒரு சில துறைகளில் அதெல்லாம் கிடையாது. எக்ஸப்ஷன் இருக்குங்க. சரிங்களா? நாளைக்கு நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டு, இந்த ஆள் அன்றைக்கி சொன்னார், நான் சேர்ந்த கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் நல்ல வேலையை விட்டுட்டு இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது எக்ஸப்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ப்ரைவேட்டில் கூட ஃப்ரீயாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னுமே கூட இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ சாதகமான அம்சங்கள். சோஷியல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஈஸியாக கல்யாணம் ஆகும். பொண்ணு கவர்மெண்ட்டில் வேலை செய்யுதுன்னா மாப்பிள்ளை தானாக வருவாங்க. மாப்பிள்ளை கவர்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னா பொண்ணு வந்து டாக்டர் படிச்சிருந்தா கூட கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சமூக மதிப்பு அப்படின்றது இருக்குது. பென்ஷன் ஸ்கீம் இப்போ இருக்கா? பென்ஷன் தான் இல்லை, முன்னாடி இருந்தது. இப்போ கூட பென்ஷன் எப்படின்னா கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு தராங்க. நீங்கள் சம்பளத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து வச்சுட்டு அதை பின்னாடி உங்களுக்கு திருப்பி தராங்க. முன்னாடி கவர்மெண்ட்டே தந்துட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளே போடுறோம். அது நம்ம ஒரு 10% போட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் 10% போடுது. நீங்கள் இப்போ குரூப் 2ல் வேலைக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ சம்பளம் இருக்குங்க? குரூப் 2ல் சம்பளம் 55,000 56,000ங்க. நம்ம வந்து ஒரு 47,000 48,000 வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். மீதியை வந்து நம்ம சேவிங்ஸாக சிபிஎஸ்சில் போட்டு வைக்கிறோம். அதே அளவுக்கு கவர்மெண்ட்டும் தருது. ரிட்டையர் ஆகிறப்ப அந்த பணம் மாதம் 12,000 13,000 நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரீங்க. சத்தியமாக நம்ம ஒருத்தரும் சேவே பண்ண மாட்டோம். சரிங்களா? நமக்கு தெரியாமலே ஒரு பெரிய சேவிங். இப்போ நான் ஒரு 10 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னா லட்சக்கணக்கான ரூபா எனக்கு தெரியாமலே ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக சேவ் பண்ண மாட்டோம், செலவு தான் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஸோ அதெல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது நிறையா. சரிங்களா?
அதான் அந்த டைமுக்கு வந்து இருக்கணும். ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ஹிட்லராக கூட இருக்கலாம், சரிங்களா? அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக கூட, இது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். ஆனால் என்னென்னா ரூல் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை காமிச்சு. இப்போ கூட எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாங்க, குரூப் 4ல் இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்கிறாங்க, 10 மணிக்கு வர சொல்கிறாங்க, அது மாதிரி 7 மணி 8 மணி வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க. நான் என்ன ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு. சரிங்க, வேறு ஆஃபீஸ் மாறிக்கோங்க, எழுதி கொடுத்துட்டு வேறு ஆஃபீஸ் மாறிக்கலாம், அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு மாற்றிக்கலாம். இதுனா அதே இடத்துல தான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு முழுசாக ஆஃபீஸ் இருக்குது. ஒரு இப்போ கால்நடைத்துறை அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆஃபீஸ் இருக்கும், சரிங்களா? கருவூலத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவூலத்துறை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 200-300 ஆஃபீஸ் இருக்கும். இந்த ஆஃபீஸ் இல்லைன்னா வேறு ஆஃபீஸு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 4-5 சப்ட்ரெஷரி இருக்கும், அதில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்துங்க. எக்ஸாமை பொறுத்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் நடக்கும். ஒன்றும் பெரிய லெவலில் ஊழல் அதெல்லாம் நடக்காது, பெருசாக இல்லை. உங்களுடைய காலதாமதம் தான் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்ம எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு டிஎன்பிசி நான் எப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேனோ அப்போருந்தே சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, டிஎன்பிசி வந்து உங்களுடைய அறிவெல்லாம் சோதிக்கவே சோதிக்காது, அது சோதிக்கிறது உங்களுடைய பொறுமையை மட்டும்தான். யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ நல்ல அறுவடை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். ஒரே சமயத்தில் 4 வருஷமாக வேலை கிடைக்காம ஒருத்தருக்கு இருக்கும், அவருக்கு ஒரே சமயத்தில் எல்லாத்துலேயுமே வேலை வரும். நிறைய தடவை நடந்திருக்கு, கண்கூட நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. குரூப் 4ல் பாஸ் பண்ணுவாங்க, அந்த குரூப் 2ல் பாஸ் பண்ணுவாங்க, குரூப் 1 போஸ்ட் கிடைக்கும். நான் இதில் சொல்கிறேன், நான் டெக்னிக்கலாக இருந்தால் அவங்களுக்கு ஏஇ போஸ்ட் வரும், எல்லாமே ஒரே சமயத்திலே வரும். ஆனால் அந்த காத்திருக்கக்கூடிய காலம் தான் ரொம்ப நரகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம முடிவெடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த காலத்துலேருந்து நம்ம பின்வாங்கவே மாட்டாங்க. இது மாதிரி எல்லாருமே பண்ணுற தப்பு, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சின்சியராக படிப்பாங்க. அந்த 2 மாதம் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு நான் இதுக்காக 2 வருஷம் உழைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, 2 மாதம் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க உருப்படியாக சொல்ல போனால். இந்த குரூப் 2 எக்ஸாம் கூட 2021 வந்துச்சு, 2022 கால்ஃபர் வந்துச்சு, சரிங்களா? மார்ச்சில் வந்திருக்கோம், ஃபெப்ரவரியில் மெயின்ஸ். ஒரு வருஷம் 2 மாதம் அவ்வளோதான் மொத்த ப்ராசஸ்ஸே. இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து 2023 ஃபெப்ரவரி முடிஞ்சது இல்லைங்களா? அதிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போயிருக்கலாம். நிறைய பேர் அதெல்லாம் பண்ணல. கேட்டால் அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 வருஷம் என் லைஃப்லேயே வீணாயிடுச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா 1 வருஷமா? தேவையே இல்லை இல்லைங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டா வேலைக்கு போயிடுங்க. என்னென்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு போயிட்டே படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமாக இருந்தது அப்படின்னா லீவ் போட்டு படிங்க. மெயின்ஸ் எக்ஸாமாக இருந்ததுன்னா ஒரு 6 மாதம் லீவ் போடுங்க. முடிஞ்சால் வேலையை விட்டுட்டு கூட நீங்கள் படிங்க. வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். நான் 6 வருஷம் ஐடியில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் 3 வருஷம் கஷ்டமாக இருந்தது. சரி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் வேலையை விடவே இல்லை, சரிங்களா? ஸோ வேலையை விடாமல் தான் நான் ஃபுல்லுமே ஐடியில் இருந்துகிட்டே தான் நான் படித்தேன். நான் அதனால் என்ன ஆச்சு, நான் ஃபஸ்ட்டு எழுதின குரூப் 1 அட்டெம்ப்ட்டு எனக்கு ப்ரிலிமினரி கூட கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துருச்சுங்க. அடுத்த அட்டெம்ப்ட்டு ரொம்ப இன்னும் சின்சியராக ஆஃபீஸ் வந்து 6 மணிக்கு முடியுது அப்படின்னா 11 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே உட்காந்து படிப்போம். ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி பசங்க தான் 5 பேர். எங்கள் காலேஜில் முடிச்சுட்டு எல்லாமே ஒரே காலேஜ், ஒரே ஆஃபீஸு, ஒரே ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அவங்களாம் போனால் அந்த வீக்கெண்ட் மூட்லேயே இருப்பாங்க, எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சத்தமாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும் வீட்டில். பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப லக்ஸுரியான அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஜிம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாருமே அந்த மூட்லேயே இருப்பாங்க. நம்ம அங்கே போய் படிக்க முடியாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன், 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேயே தங்கி, அதுவும் என்னோட கேபினில் படித்தா சுற்றி இருக்கவங்கலாம் என்ன ஏதுன்னு கேட்பீங்க அப்படின்ட்டு ஏதோ வெளியில் ஒரு இடம், சரிங்களா? என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் ஒரு ப்ராஜெக்டில் இருந்தார், அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்கன்னு அங்கே தான் போய் உட்காந்து நான் படிப்பேன். ஸோ அந்த ஒரு 3-4 மாதம் கண்டினியூஸாக நான் அதை படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமே பாஸ் பண்ணேன். வேலை இடத்துலையே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்துல படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக லீவ் போட்டேன். நான் லீவ் போட்டு சரி எதையாவது ஒன்று நம்ம இழந்தால் தான் ஏதாவது ஒன்று பெருசாக நமக்கு கிடைக்குங்க. எல்லாமே எனக்கு கிடைக்கணும், எல்லாமே சேர்ந்து எனக்கு வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுதான் பேராசை. ஆசையெல்லாம் படலாம், ஆனால் பேராசையெல்லாம் படக்கூடாது, சரிங்களா? எதையாவது ஒன்று டிசர்வ் பண்ணணும் அப்படின்னா எதையாவது ஒன்று நம்ம இழந்து தான் ஆகணும். எல்லாமே நமக்கு இப்போ இருக்கிற காம்படிஷன் சொல்கிறேன், நாங்கள் எழுதினப்போ அந்தளவுக்கு காம்படிஷன்லாம் கிடையாதுங்க. ஓரளவு பண்ணாவே போதும், ஓடியே வந்துடும் வேலையெல்லாம். அந்த என்னென்னா இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாலாம் எதுவும் கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது.
இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுவீங்க அப்படிலாம் இல்லை. யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ்ஸே பாஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கான மெட்டீரியல் உங்கள் ஃபோனில் இருக்குது. நாங்கள் எழுதினப்ப அப்படிலாம் மெட்டீரியல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தேடி அலைவோம். எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுங்க. இப்போ 6வது பாட புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் ஒரு 80 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக நோட்ஸாக எடுத்து டைம் இருக்குது, 5 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லைன்னா நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப படிங்க. அவ்வளோதான். புக்கை தூக்கி எரிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு டெஸ்ட்டு நம்ம வைக்கிறப்ப அந்த டெஸ்ட்டில் உங்களால் 100% மார்க் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை எடுக்க முடியலன்னா நீங்கள் உங்களுடைய நோட்ஸை ஒரு தடவை தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு 2-3 டைம் திருப்பி படிங்க. திரும்ப திரும்ப செய்யக்கூடியது தான் தேர்வில் வெற்றி பெற வழிவகுக்குங்க. வேறு எதுவுமே கிடையாது. இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் தமிழ் நான் நல்லா படித்தேன், ஆனாலுமே கூட தமிழில் என்னால் 100க்கு 100 போட முடியல. இங்கே தமிழ் டஃப்பாக இருக்குங்க. சரிங்களா, 50 கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா ஒரு 40 எடுத்தாவே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எத்தனை தடவை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கேட்போம். 2 டைம் நான் படித்தேங்க சார். ஒரு டைம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து படித்தேன், அப்புறம் திருப்பி ஒரு தடவை எடுத்து படித்தேன். 2 டைம்லாம் படிக்கக்கூடாது, 200 தடவை படிக்கணுங்க. சார் நான் சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னென்னா நமக்கு இருக்கக்கூடியது இவ்வளோ தான். சோர்ஸ் அப்படின்றது இதுதான். இப்போ எல்லாருமே உட்காந்து 12 மணி நேரம் படிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களாம் என்னத்தை படிப்பாங்கன்னா படித்ததை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். படிக்கிறது எல்லாமே ஒரு பீரியடில் மறந்து போயிடும். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படிங்க, ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 50% ஞாபகம் இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு கேளுங்க, சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அதனால தான் அது ஒரு அட்டவணை போட்டு நான் படித்ததை ஒரு நாளில், அப்புறம் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் திருப்பி ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உங்களோட பெர்மனன்ட் மெமரியிலே போய் சேவ் ஆகிடும். அது நிறைய பேருக்கு பிரச்சனையே, சார் எனக்கு மெமரியே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக யாருக்குமே மெமரியே இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே மெமரி இருக்கும். யாருக்கு மெமரி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்க காலையில். ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரஷ்ஷை ஒரு இடத்துல வைப்பீங்க இல்லைங்களா? அடுத்த நாள் போயிட்டு அதை நம்ம தேடிட்டு இருப்போம்மா, நமக்கு தெரியும் இங்கே தான் ப்ரஷ் இருக்குன்ட்டு, போய் டக்குன்னு நம்ம எடுத்துருவோம். அதை நம்ம எப்பயுமே ப்ராப்பராக ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய பெர்மனன்ட் மெமரியிலே போய் ஸ்டோர் ஆகிடும். அந்த ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுருக்கிறோம். அதுதான் ப்ரஷ் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு அதில் வச்சிட்டோம். இல்லைனா அந்த செல்ஃபில் தான் நான் வச்சுருக்கிறேன்னா அங்கே தான் வச்சுருப்பேன். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்து தேட போகிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வருதா? மெமரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள் பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி இருக்குது. மெமரிங்கிறது நம்மளாக உருவாக்கிக்கிறது தான். சரி, நான் எனக்கும் மெமரி அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நம்ம படித்து அதை ஞாபகம் வச்சு ஒரு இடத்துல எழுதுகிற அளவுக்கு நம்ம பண்ணவே இல்லை. காலேஜில் சுத்தமாக பண்ணல. காலேஜில் நம்ம பண்ணது எல்லாமே பஃபர் மெமரியில் தான் இருக்கும். படித்தது எல்லாத்தையுமே அப்போ அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே படிப்போம், அப்படியே கொண்டு போய் எழுதிட்டு வந்துடுவோம். எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்டால் கூட இந்த கொஸ்டின் நல்லா பண்ணியா அப்படின்னு கேட்டால், ஓ இந்த கொஸ்டின் வந்துச்சா அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் என்னென்னா அந்த 1 மணிக்கு மேலே எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காத அளவுக்கு தான் படிப்போம். ஆனால் இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது. எக்ஸாம் மெமரி பேஸ்டு எக்ஸாம், நாலேஜ் பேஸ்டு எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுடைய மூளையோடைய நினைவு ஆற்றல் தான் எங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு டெப்டி கலெக்டராகவோ இல்லை டிஎஸ்பியாவோ மாற்ற போகுது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லி நான் மெமரிக்கெல்லாம் கிளாஸ் போனேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு புக்கு மட்டுமே வாங்கியிருப்பாங்க. காமெடியாலாம் இல்லை, அவ்வளோ சம்பாரிச்சு பண்ண எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் புக்கு தான் வாங்கியிருப்பேன். அவ்வளோ புக்கு சேர்த்து வச்சுருப்பேன். சரிங்களா, பேனா புக்கு திரும்ப திரும்ப இதே தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சங்கிறது ரொம்ப அதிகமாலாம் இல்லைங்க. அப்போ 1000 ரூபா அப்படின்றது இப்போலாம் ஒரு 3000, 4000, 5000 கூட இருக்கும். எந்த புக்காக இருந்தாலும் ஒரு கொஸ்டினுக்காகவே ஒரு புக்கெல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி பிடிஎஃப்லாம் அப்போ கிடையாது. அதனால் எல்லாத்தையும் கண்ணில் பார்க்கறது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்ருப்போம். சரி, அப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. ஐடியில் இருந்ததுனால பெரிய சம்பளம் இருந்தது, வீட்லேயும் சம்பளத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் படிக்கிறதுக்காக மட்டும்தான் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுனால நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போனேன். தமிழில் தான் எழுதுவேன், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்காதுன்னு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போனேன். அப்புறம் இந்த மெமரி டெவலப் பண்ணுறதுக்கு மெமரி கிளாஸ் போனேன், யோகா கிளாஸ் போனேன். சரிங்களா, இங்கிலீஷ் கிளாஸ் போனேன். இது மாதிரி இந்த எக்ஸாமில் நான் எதனால ஃபெயில் ஆகிறேனோ, இப்போ இன்டர்வியூவில் என்னால் சரியாக இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு இங்கிலீஷ் கிளாஸ் போனேன். ஸோ இது எல்லா விதமான முயற்சிகளையும் நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். மெமரி அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு மெமரி சுத்தமாக இல்லை அப்படின்ற இருந்த அளவுக்கு போய் என்னால் எனக்கு மெமரி இல்லாமலாம் இல்லைங்க,
12th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப ஃபிசிக்ஸ் புக்கு 2 வால்யூம் இருக்கும். 2 வால்யூத்தையும் நான் ஃபுல்லாக ஒப்பிப்பேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு 600 பக்கம் இருக்கும், ஃபுல்லுத்தையும் ஒப்பிப்பேன். ஏன்னா அத்தனை டைம் திருப்பி படித்ததுனால என்னால் அதை ஒப்பிக்கிற அளவுக்கு திறமை அப்படின்றது வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் படிக்காதனால ஒரு பத்தி படித்தா கூட ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. அதை எப்படி திருப்பி ரீட்ரீவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தப்ப சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்த விஷயத்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மனசில் அப்படியே ஓட்டி பாருங்க படமாக. காலையில் எழுந்ததுலேருந்து, காலையில் நான் எழுந்தேன், ப்ரஷ் பண்ணேன், இங்கே வெளியே போயிருந்தேன், நான் இவரை மீட் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன், இதுதான் காலைல சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டுட்டு இந்த வேலைக்கு நான் போகிறப்ப எதிரில் இவரை பார்த்தேன், நான் இந்த கார் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் போச்சு நான் போகிறப்ப, இந்த கார் நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்ததை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ யோசித்து பாருங்கள். மெமரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறது ரெட்ரீவ் பண்ணுறது தான், சரிங்களா? நம்ம ஸ்டோரே பண்ணுறது இல்லை, ரிட்ரீவு சுத்தமாக பண்ணுறதே இல்லை. மேம்போக்காக ஒரு வீடியோ பார்ப்போம், சூப்பர் அப்படின்னு லைக் போடுவோம், திருப்பியும் அதே வீடியோ தான் வரும், அதையும் நம்ம புதுசு மாதிரி தான் பார்க்குறோம். ஓ நல்லா இருக்கு அந்த விஷயம், நல்லா இருக்கு, ஏற்கனவே பார்த்ததுரா கலதை அப்படின்னா கூட நமக்கு புரியாது, நம்ம மூளைக்கு தெரியாது. ஸோ என்னென்னா நம்ம எதையுமே ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறோம். நம்ம இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோம், மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஸ்டோர் ஆனதை ஈவினிங் போய் என்ன பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ணுறோம். கரெக்டாக ஸ்டோர் ஆகாமல் இருந்திருக்கும், ஆனால் சாயங்காலம் நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் இதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால விஷயங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம், சரிங்களா? ஈவினிங் வந்து அதை ரிட்ரீவ் பண்ணுறப்ப இந்த ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் இந்த ப்ராசஸ் நல்லா இருந்ததுனாவே மெமரி வந்து அந்த ஸ்னாப்சிஸ் மண்டையில் மூளையில் இருக்கக்கூடிய அந்த மூளை பிணைப்புகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் மெமரி உங்களுக்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும், படிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ இல்லை எனக்கு இது ட்ரை பண்ணி கூட வரல அப்படின்னா திருப்பி பண்ணுங்கள், வேறு வழியே கிடையாது. இது மனப்பாடம் சார்ந்த ஒரு தேர்வு தான். குரூப் 2 மெயின்ஸு அதிலலாம் இருக்குங்க, குரூப் 1லேயும் இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக பண்ணணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. படித்ததை ஒரு 10 டைம் திருப்பி படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இது அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான், சாய்ஸ் உங்களுக்கு கீழே இருக்குது, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை தெளிவான நோட்ஸாக எடுக்க போகிறோங்க, சரிங்களா? டெஸ்ட்டு வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ், குரூப் 4 சிலபஸ் வைஸ் கொஸ்டின் இருக்கும். இப்போ ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும், சரிங்களா? இப்போ தமிழ் கிளாஸ் சார் வந்து எடுப்பார், அது ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது, அது ஒரு 1/2 hour டெஸ்ட்டு, ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரலான கொஸ்டின் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆன்சரை, சரிங்களா? அது எந்த ஸ்கூல் புக்லேருந்து வந்துச்சு, எப்படி படிக்கணும், என்ன ஏதுன்ட்டு ஒரு எக்ஸசைஸ் தான். அதுக்கப்புறம் வார 2 டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். தமிழில் ஒரு டெஸ்ட் இருக்கும், ஜிஎஸ்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னா ஸ்கூல் புக் வைஸு, சிலபஸ் வைஸு, யார் ஸ்கூல் புக் வைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எந்த ப்ரிலிமினரி எக்ஸாமும் பாஸ் பண்ணல அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம். இல்லை நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு சிலபஸ் வைஸ் ஓகே அப்படின்னா அவங்க சிலபஸ் வைஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வாரம் ப்ராப்பராக டெஸ்ட் நடக்கும், வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டு வந்தாவே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப மேம்போக்காக பொத்தாம் பொதுவாக சொல்கிறதுலாம் கிடையாதுங்க, ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு விஷயம். இப்போ எங்கள் இதில் ஒருத்தவங்க வந்து படித்தாங்க, அந்த பொண்ணு காலேஜ் முடித்த பொண்ணு, இப்போ தான் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 200 மார்க் வச்சப்போ 50 மார்க் 40 மார்க் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 150 160 வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சி முறையினால தான் அவங்க கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் வேலை வாங்கிடுவாங்க, ஷுவராக வேலை வாங்கிடுவாங்க. இதனுடைய ரிசல்ட்டை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்தோம், சரிங்களா? ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதான். அது மாதிரி இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு குரூப் 2, 4க்கு கம்பைண்டாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். ஒரு 38 டெஸ்ட்டு அவங்களுக்கு முடிஞ்சிருக்குங்க. 38 டெஸ்ட்டு அவங்க இந்த குரூப் 2 மெயின்ஸ் எங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமே கிளியர் ஆகாததுனால, ஃபெயில் ஆனதுனால அவங்களுக்காக ஒரு பேட்ச் ஆரம்பித்தோம். கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க உள்ள வந்து ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் புக் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு அப்படின்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 டெஸ்ட் போல் அவங்க வந்துட்டாங்க. ஸோ இன்னும் கூட அவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட்டு போல் இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் பேட்ச் ஆரம்பித்து அவங்களுக்கு யூனிட் டெஸ்ட் அப்படின்றத வச்சோம். அதுக்கப்புறம் குரூப் 4 பேட்ச் ஒன்று அவங்களுக்கு ஆரம்பித்து
அவங்களுக்கு ஒரு 19 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து கண்டினியூஸாக நடக்கும், ப்ராப்பராக நடக்கும். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடுவோம், மெயிலில் பிடிஎஃபாக அனுப்பிடுவோம். ஆக்சுவலாக ஆப் இருக்குது, கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதெல்லாம் எஃபெக்டிவாக இல்லை. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு அந்த 2.5 மணி நேரம் வீட்டில் உட்காந்து எழுதி பார்க்குற மாதிரி வரமாட்டேங்குது. நடுவில் வேலைன்னு ஓடி போயிட்டு திருப்பி வரும். இந்த டெஸ்ட்டெல்லாம் ப்ராப்பராக எழுதணும். இந்த தேர்வுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாதான் இந்த தேர்வு ஆணையம் நம்மளை மதிக்கும். நான் பாட்டுக்கும் குழந்தை அழுது அப்படின்ட்டு பாதி இதில் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் டிஎன்பிசியும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதனுடைய எதிர் செயல் தான் நமக்கு வருங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் எதனால் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு அமைப்புக்குள்ளே வரோம், ஒரு ஆர்கனைஸ்டாக நம்மளை மாற்றுறாங்க, வாரம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கமிட்மெண்ட்டை சரி பண்ணுவதற்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். இந்த முயற்சி சிறு முயற்சி தான், அதுதான் ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கும். யாருமே இப்போ குரூப் 1லேயோ குரூப் 2லேயோ 1வது ரேங்க் எடுத்த யாருமே நான் 2 மாதத்தில் படித்து வேலை வாங்கிட்டேன் கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி பல தோல்வி இருக்கும், பல வெற்றிகள் இருக்கும், சின்ன வெற்றிகள் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள வந்து ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய வேலையை வாங்க வைக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 4உடைய முக்கியமான நோக்கமே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வாரம் கொடுத்து ஒரு கிளாஸ் லெவலில் ஒரு 50 பேர் 60 பேரில் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறத ரொம்ப முக்கியம். சார் அவர் மட்டும் எப்படி நிறையா எப்பயுமே 200க்கு 150 160ன்னு வாங்குறாரு, நம்மளால ஏன் வாங்க முடியல, நம்மளாலேயும் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் ஆகி படிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நமக்கு வேலை வாங்கி தரும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டிகள் தான் வேலையை வாங்குறத நோக்கி போகும். சரிங்களா? ஸோ என்னென்னா இந்த ஆர்கனைஸ்டான ஒரு அமைப்புக்குள்ளே வராதனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. அதுதான் ஒரு முக்கியமானமே காரணமே கூட. சரி, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை ரொம்ப நல்லா தரவாக பண்ணாவே போதும், கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸஸாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல போஸ்ட்டே வாங்கிடலாம். நல்ல விஏஓ போஸ்ட், அதெல்லாம் டாப்பான போஸ்ட்டு. சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பில் கலெக்டர்ஸ், டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்ல வேலை, ஒரு கௌரவமான வேலை. சரிங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் அப்படின்றது போதும். தமிழுக்கு சார் வந்து எடுப்பாருங்க. சரிங்களா? என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்றதெல்லாம் விவரமாக சொல்லுவார். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிப்போம். ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன டெஸ்ட்டு ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஆரம்பத்திலே கொடுத்துருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம், ஹார்ட் காப்பியாக கூட கொடுத்துருவோம். இதுதான் டெஸ்ட்டு, இதுதான் ஷெடியூல் அப்படின்றத கொடுத்துருவோம். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு, புதன்கிழமை சனிக்கிழமை, அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ உங்களுக்கு எது நேரம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நேரம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் எழுதிட்டு ப்ராப்பராக கோடிங் ஷீட்டில் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர்லேயே உட்காந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் நமக்கு ஈஸியாக நிறைய மார்க் வாங்கி தரக்கூடியது. ஸோ அந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தனாவே கண்டிப்பாக வேலை அப்படின்றது உறுதியாக நமக்கு வந்துடுங்க. சரிங்களா? ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 85% கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். சோஷியல் சயின்ஸில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதாவது நவீன கால இந்திய வரலாறு, அதே மாதிரி பாலிட்டி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து 11th 12th புக்கிலேருந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 11th 12th புக் ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா அவ்வளோலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 6லேருந்து 10 வரைக்கும், குறிப்பாக 9 10 ரொம்ப நல்லா படித்தாவே இந்த ஜிஎஸ் பேப்பரை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 கேள்வி சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதில் ஒரு 6-7 கேள்வி எல்லாருக்கும் ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓரளவு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 3-4 கேள்வி பண்ணிடலாம். யாருக்குமே தெரியாமல் 3 கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? சயின்ஸை வந்து ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் நமக்கு இருக்கணும், அடுத்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இருக்கணும், அடுத்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணுங்க. இம்பார்ட்டன்ஸ் வந்து சயின்ஸுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் படிக்கலாம், சயின்ஸை மட்டுமே படிக்கலாம். ஏன்னா ஒரு டிகிரி வேணால் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, பேச்சுலர் இன் சயின்ஸ் அப்படின்ட்டு. அது தேவையே இல்லை. எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்கிறவங்கலாம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதை படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் ஆவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. சரிங்களா? சயின்ஸை ப்ரியாரிட்டியில் கம்மியாக வைங்க. நம்ம சயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் சயின்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். 11th 12th சயின்ஸ்லாம் பெருசாக கவர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா ஒரு 2 கேள்வி சயின்ஸில் நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் சி போட்டு ரைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ப்ரியாரிட்டியில் இது மாதிரி வச்சுக்கோங்க. ஜென்ரல் தமிழ் ரொம்ப முக்கியம்.
உங்களால் 90 மதிப்பெண் வரைக்கும் வாங்க முடியும். ஆனால் 90லேருந்து 100 மதிப்பெண் வரைக்கும் வாங்குறது ரொம்ப சிரமம், ரொம்ப அதுக்கு மெனக்கடணும். சரிங்களா? சார் சொல்லுவாங்க என்ன அப்படின்ட்டுங்க. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி நம்ம சாப்டர் வைஸு என்னென்ன மாடல் சம்ஸ் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்போம். அதை ஆன்சர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் போடுறோங்க. முன்னாடி பேட்ச்க்கெலாம் போடல. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சால்வ் பண்ண பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ உங்களுக்கு 25 கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அதில் 15 தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா மீதி 10 எதனால் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றத ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா மொத்தமாக ஒரு 7-8 மாடல் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாடல் ஒரு மாடல்லையும் ஒரு 10 சம் போடுங்க, அவ்வளோதான், பறந்து போயிடும். கூட்டல் கழித்தல் தெரிஞ்சாவே போதும். வகுத்தல் பெருக்கல் கூட தெரியலன்னா கூட நம்ம மேக்ஸை ஒப்பேற்றிடலாம். ஈஸி தான், ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் அதை பயத்தோடவே அணுகாதீங்க. அது உங்களுக்கு பேர் என்னது பெரிய பயத்தை அது திருப்பி உங்களுக்கு தரும். குறைஞ்சது ஒரு 20வது மேக்ஸில் நம்ம வாங்கணுங்க, எவ்வளோ வீக்கான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். இல்லைனா 24-25 கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும். பயிற்சி தான், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயிற்சி தான், வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ், அடுத்து மேக்ஸு, ஆப்டிடியூடு, அப்புறம் பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் பாலிட்டி சொல்கிறேன். அப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி கொஞ்சம், அப்புறம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம பின்னாடி கூட கொண்டு வந்துடலாம். அப்புறம் சயின்ஸு ஆர்டர் இது மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஜியாகிரஃபி இதெல்லாம் ரொம்ப மினிமமாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணலாங்க? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேப்பர்லாம் படிக்கிறீங்களா? யார் யார் என்னென்ன பேப்பர் படிக்கிறீங்க? ஹிந்து பேப்பர் தமிழா இங்கிலீஷுங்களா? தமிழ் பேப்பர், தமிழ் ஹிந்து படிக்கிறீங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேறு என்ன பண்ணுறீங்க? யோஜனா, ஓகே, எடுங்க. ஓகே, தமிழரசு இதெல்லாம் படிக்கிறீங்க, சூப்பர். ஓகே, கடைசியாக தமிழரசில் என்ன பெரிய ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க, எதை பற்றி போட்டிருந்தாங்க? என்னென்னா நம்ம இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டெய்லி உட்காந்து நான் பேப்பர் படிக்கணுமா? எனக்கு ஒரு அம்மா கால் பண்ணாங்க, அவங்களுக்கு ஏஜ்டு அவங்க. சார் நான் வந்து பேப்பர் ப்ராப்பராக படிப்பேங்க சார், 3 மணி நேரம் பேப்பர் படிப்பேன். அந்த பேப்பர் கட்டிங் அதை வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்டு போட்டு, இன்றைக்கி வந்து பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி அந்த நோட்டில் ஒட்டிடுவேன் நான். சரி, மெயின் செய்தி அவங்களுக்கு வரல, அந்த நோட்டை எப்பயாவது ஒரு டைமாவது திருப்பி படிச்சிங்களா? அப்படி திருப்பி படித்ததை எக்ஸாமில் எழுதுனீங்களா? கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெனக்கடணும்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ அழகாக எல்லா இன்ஸ்டியூட்லேயும் மெட்டீரியல் போட்டுடுறாங்க. ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அதையுமே படிங்க. பேப்பர் படிக்கிறதுல வேணால் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டிலாம் நம்ம படித்து பேப்பரை அதில் இருக்கிறத நோட்ஸாக எடுத்து டைம் தான் வேஸ்ட்டு. வேணால் மெயின்ஸ்க்கு வேணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பேப்பர் படிக்கிறது. இதுக்கெல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஒரு சிலர் ஒரு நாளில் பாதி நேரம் 2 பேப்பர் படிச்சுட்ருப்பாங்க. 6 மணி நேரம் நான் லைப்ரரியில் பேப்பர் படித்தேங்க சார் அப்படிம்பாங்க. அன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. ஒரு வாரம் கழித்து கேட்டால் வச்சுக்கோங்களேன், பேப்பர் படித்ததில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது, மறந்து போயிடும். அது மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக்கான நாலேஜை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. பேப்பரில் வர விஷயங்கள் எல்லாமே எதை கேட்பாங்களா அதை கேட்பாங்களான்ட்டு நம்ம அனுமானத்தில் ஒன்று படிப்போம், அவன் ஒன்று கேட்பான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2020 நடந்ததெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நேரம் செலவு பண்ணணுமானா அதெல்லாம் பண்ணவே வேணாம், டோட்டலாக டைம் வேஸ்ட்டு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஏதாவது ஒரு 2 இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் இருக்கும், அழகாக அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அதை மட்டும் திருப்பி படித்தா போதும், அவ்வளோதான். இதுக்காக உட்காந்து ஒரு நாளும் மெனக்கெட்டு இருக்காதீங்க. படிங்க, பேப்பர் படிக்கிறது பயங்கர உதவி. சரிங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக படிங்க. நோட்ஸ் எடுக்கணும், இதை வச்சு நான் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடலாம் படிக்காதீங்க. மெயின்ஸ்க்கு நான் அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் புக் வந்து மோர் தேன் இனஃப். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுவே நான் குரூப் 2னா ஸ்கூல் புக்கே படிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். வெளியிலேருந்து தான் கேட்குறாங்க கேள்வி எல்லாமே. சரிங்களா? ஸ்டாண்டர்டான புக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை தான் நம்ம படிக்கணும். இதுக்கு ஸ்கூல் புக்கே போதும். நான் வெளியில் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா அது வெளியில் வந்து கடல் மாதிரி இருக்குது படிக்கிறதுக்கு. அது உள்ளே நம்ம போய் நீந்தி அதில் திருப்பி கரைக்கு வந்து இதுக்குள்ளே வரத்துக்குள்ளே எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகிடுவோம் நம்ம. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. சரிங்களா?